ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா பேசுகிறேன். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ரோஜா இதழ் இருக்குல்ல, அதில் வந்து பன்னீர் ரோஸாகவும் இருக்குது, நம்ம நாட் ரோஸ் கலரில் இருக்கும்ல, நல்ல ஒரு லைட் ரோஸாக இருக்கும். அந்த ரோஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இதை விட நாட் ரோஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப பெனிஃபிட்டு. நல்ல ரோஜா இதழை உளுத்து போட்டு நல்லா அலசி வச்சுக்கிட்டு ஒரு மிக்சியிலையோ மிக்சியில் போட்டு திருக்கி சாறு எடுத்துக்கோங்க. சாறு எடுத்துட்டு அரைக்கும் போது அந்த பச்சை தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பசும்பால் ஊற்றி நல்லா மையாக அரைச்சி, பசும்பால் ஊற்றி நல்லா அரைச்சி அதை சாறு எடுத்துட்டு ஆலோவர் ஜெல் அதில் சேர்த்து, இந்த கிளாஸிஸ்ன்னு ஒன்று ஆலோவர் ஜெல் எடுத்து விட்டமின் ஆயில் இருக்குது, அது 2 எடுத்துக்கோங்க. பசும்பால் ஊற்றி ரோஜா இதில் அரைச்சி அதை சாறு நல்லா அரிக்க வச்சு கொஞ்சமாக எடுத்துட்டு, அது பசும்பால் ஊற்றி அரைச்சாஞ்சே தான், கேரட் ஜூஸ் வச்சு அரைச்சாஞ்சே தான், ஆரஞ்சு பழம் ஜூஸ் வச்சு அரைச்சாஞ்சே தான், பப்பாய் இருக்குல்ல, பப்பாய் சாறு ஊற்றி நீங்கள் அரைச்சாஞ்சே தான். ஆலோவர் ஜெல் போட்டு 2 விட்டமின் ஆயில் போட்டு நல்லா கலக்கி கிடக்கும். கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு இருக்குல்ல, பச்சரிசி மாவு அதையும் போட்டு, ஏன்னா கொஞ்சம் டைட் கிடைக்கும். முகம் சுருக்கங்கள் சிலவங்களுக்கு கொஞ்சம் முகத்தில் வந்து சுருக்கம் இருந்ததுன்னா இந்த பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலக்கி, நம்ம தேவையானது போடுங்க, வேஸ்ட்டாக வைக்கிறாங்க. போட்டு நல்ல கண்ணு கீழே கண்ணு வலையெல்லாம் போட்டு ரோஜாப்பு இதழ் சாருக்கு பால் ஊற்றினாலும் செய்தான், கேரட்னாலும் செய்தான், ஆரஞ்சு பழம் ஜூஸ்னாலும் செய்தான். அதையும் போட்டு பச்சரிசி மாவு லைட்டாக போட்டு ஆலோவர் ஜெல் போட்டு விட்டமின் ஆயில் 2 கலந்து போட்டு நல்லா கலக்கி மூக்கில் பேக் போடுங்க. நல்லா கண்ணு எது போட்டாலும் கழுத்துக்கு சேர்த்து போடுங்க. சூப்பராக க்ளோவாக இதையும் ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் போடுங்க. நல்லா சூப்பராக மாய்ஸ்சரைசர் க்ளோவாக அழகாக, கருப்பாக இருக்கீங்களோ சிவப்பாக இருக்கீங்களோ யார் போட்டாலும் இது சூட் ஆகும். ரொம்ப அழகாக இருப்பீங்க. போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஹை, உங்கள் மலரக்கா.